ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் வந்து 1806. பாளையக்காரர்களை போலிக்கார் என அழைத்தவர்கள் யார்? ஆன்சர் வந்து ஆங்கிலேயர்கள். பாளையக்காரர் முறை யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து பிரதாபரத்ரன். தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் வந்து விஸ்வநாத நாயக்கர். மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவி ஏற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1529. தமிழகத்தில் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர்? ஆன்சர் வந்து 72. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கிழக்கு பாளையங்களில் தவறானது எது? ஆன்சர் வந்து நடுவக்குறிச்சி. கீழ்கண்டவற்றுள் புலித்தேவரினுடைய முக்கிய கோட்டை எது? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். யூசுப்கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் வந்து 1764. 1767ஆம் ஆண்டு புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து கேப்டன் கேம்ப்பெல். ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருந்தார்? ஆன்சர் வந்து புலித்தேவர். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1730. வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழி எது? மேற்கண்ட அனைத்தும். 1772ஆம் ஆண்டு காளையார்கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? ஆன்சர் வந்து லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். வேலு நாச்சியாருக்கு ஆதரவளித்த மன்னன் யார்? ஆன்சர் வந்து கோபாலநாயக்கர். கோபாலநாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1801. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்று கொண்டார்? ஆன்சர் வந்து 30. எந்த ஆண்டு கம்பெனியாருடன் ஆற்காடு நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியின் வரி வசூலிக்கும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது? ஆன்சர் வந்து 1781. 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவைத் தொகை எத்தனையாக இருந்தது? ஆன்சர் வந்து 3310 பகோடாக்கள். கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் வந்து எட்வர்ட் கிளைவ். தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து மருது பாண்டியர். பானர்மன் யாரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் வந்து ராமலிங்கர். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறு. முத்து வடுகநாதரினுடைய படைத்தளபதி யார்? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. பிரிட்டிஷாரினுடைய குறிப்புகளில் 2ஆம் பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படும் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் வந்து 1800. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? மலபார் துண்டாஜி. மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை தொடர்ந்து எந்த பகுதியினுடைய அரசர்கள் பிரிட்டிஷாருக்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஆன்சர் வந்து திருப்பத்தூர். கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1801. திவான் முகமது அலி படைகளும் தீரன் சின்னமலையினுடைய படைகளும் எந்த ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டனர்? ஆன்சர் வந்து நொய்யல். தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? ஆன்சர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். திப்புவினுடைய இறப்புக்கு பிறகு தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓடாநிலை. தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை. 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொண்ட வருவாய் மாவட்டம் எது? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. வேலூர் கழகம் தொடர்பாக கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் வந்து மேஜர் கூட்ஸ். வேலூர் புரட்சிக்கு பின்னர் திப்பு சுல்தானினுடைய மகள்கள் எங்கே அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாபா.